அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட்டு வீடியோ பியூட்டி பார்லரில் நடந்த காமெடி வீடியோ. எங்கள் வைதா மாமியோட முகத்தை பார்த்து நீங்கள் சிரிச்சிப்பியோன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு மதியானம் 3 மணிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய வீடியோவை தூக்க கரகத்தில் 3 AM வச்சு விட்டதுனால நடுராத்திரி 3 மணிக்கு ரிலீஸ் ஆகுனதில் நிறைய பேருக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனே வந்திருக்காது. நாங்கள் சரியாக டைட்டில் கூட வைக்கல, அதுக்குள்ளே அது ரிலீஸ் ஆகிட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சில பேர் அந்த வீடியோ பார்த்து இருக்கிறியோ. பார்க்காத ஆட்கள்லாம் வந்துட்டு நாங்கள் வீடியோவோட கடைசியில் லிங்க் தரேன், பியூட்டி பார்லர் வீடியோ பாருங்க. நல்ல சிரிப்பாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். அப்படியே ஒரு 20 நிமிஷம் நீங்கள் உலகத்தை மறந்து சிரித்து ரசிக்கலாம். அப்படி ஒரு வீடியோ தான் போட்டோம். சரி, அதை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பார்க்காதவளும் போய் பாருங்க. ஏன்னா சரி, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அது சீத்தோனா அந்த மேலே இருக்குது பாரு, பாதம் அண்டிக்கொட்டை அங்கே இருக்குது பாரு, அண்டிக்கொட்டை வாழங்கொட்டை அது உப்பு பிஸ்தா அது இதுன்னு கொஞ்சம் எடுத்து தாடியே. வைதா மாமி எல்லாம் பெரிய பாக்கெட்டா இருக்குது, எங்கே வைப்பி எங்கே சொருன்னு தெரியலையாங்க இதெல்லாம். அப்படி கொண்டா கொண்டா இங்கே கொண்டு இதில் போடு, இந்த நீட்டை வண்டி பிடிச்சிக்கிறமே இதில் போடு. வைதா மாமி இதெல்லாம் கிடைக்கவா செய்யாதுங்க. ட்ரெயின் கிளம்புற நேரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் வாங்கணுமா? உனக்கு என்ன தெரியும், இங்கே தான் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். இங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட வேண்டியதான். அதான் தூக்கத்துக்கு காக்கா இருக்கிறான், என் மாவன் கிடக்குறான், எல்லாம் தூக்குவானுவோம். நீ இருக்கிறா என்னத்துக்கு இருக்கிறா, ஜெய்தூன் வேற கிடக்குறா, எல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு சரியா இருக்கும். அடி எடுத்து போட அதெல்லாம். மாமி பாருங்கோ, ஒரு அம்லா மச்சி விடலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம போய் இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ளே லேட்டாக இருங்கோ. அதெல்லாம் அசைஞ்சுக்கிடாது, எல்லாம் அந்த வைதாவை தாண்டி நடந்துருமா. நான் காலை வைக்காம வண்டி அசைச்சிட மாட்டான்ல, என்னத்தை நினச்சிக்கிட்டீங்களோ. வைதா மாமி இங்கே பாருங்க, பாதம் பழம் எடுப்போமா? ஆமா கொண்டா எடு. பாதம் பழத்தை திண்டுட்டு அது உடனே திங்கக்கூடாது, புளிச்சு கிடக்கும். அது நல்லா காஞ்ச பிறகு பாதம் பழத்தை கடிச்சு திண்டுட்டா நடுவில் இருக்கிற பாதம் கொட்டையை உடைச்சா சின்னதாக ஒரு பாதம் வரும். அது திண்டா என்ன ருசியாக தெரியுமா? இந்த மாதிரி எண்ணெய் எடுத்த பாதமாவா இருக்கும், எண்ணெயே எடுக்காத அப்படி எண்ணெய் சொல்லி போட வைக்கிற பாதம். இடம் காண மாட்டேங்குதுமா, குத்தி தொலையுது. ஜெய்தூலதா சைடில் தெரியுது பாருங்க. எங்க எந்த சைடுல, இடுப்புல பின்ன பக்கமா முன் பக்கமா? நாங்க அண்டிக்கோட்டை அந்த சைடில் தெரியுது பாருங்க, அதை எடுத்து வைங்கன்னு சொன்னேன். என்னதுங்க இடுப்பில் பின்பக்கமா முன்பக்கமா? அது ஒண்ணுமில்ல மோடி, இந்த குட்டி பார்த்துட்டோம்ல நினைச்சு பயந்துட்டேன். பல பொண்ணு பியூட்டி பார்லர்ல வச்சு நம்ம முதுகுல இந்த ஹேர் ட்ரையரை உருவிட்டு காட்டினாவே அந்த மாதிரி காட்டி கொடுத்துருவாங்கன்னு ஒரு நிமிஷம் கதி கலங்கிட்டோமா. என்னென்னலாம் சமாளிக்க வேண்டியது. இந்த மனசியோட சேர்ந்து நம்மளும் 4 சாமான் வாங்கி 2 சாமான் உள்ள விட்டுக்கிட்டா நமக்கு இந்த மாசம் ஓட்டிடலாம் நோம்பே. ஜெய்தூன்ல தான் முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஐயா அந்த சம்சா பதறியும் தான் எடுங்கலண்டியா, சம்சா பதற மட்டைக்கு சம்சாவை சுட்டு போடுவோம். அட பதறு, சம்சா பதற அந்த செக்ஷன் மாமியே. பேச்சுல என்னமோ மாமியே பதறு இதுன்னு சொன்னியோடி. இல்லை மாமி, சம்சா பதறுன்னு சொன்னேன். உங்க போய் பதறும் பண்ணா நீ பெரிய புதறலோ. அதான் கேட்டுக்கிட்டேன். அடி வா அடுத்த செக்ஷனுக்கு தள்ளிட்டு போடி, தள்ளிட்டு அழிமா கூட எம்மாடி தள்ளும் ஏழையில. மாமி இந்த வாழைப்பழம்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுமா? வாழைப்பழமாங்கோ நம்ம ஊரில் கிடைக்காது. கிடைக்காத சாமானை எடுக்கிறேன்னு இங்கேயே எல்லாத்தையும் சீப்பாக நள்ளிட்டு கிடக்குறியோ. அது ஒன்றும் தெரியாத மஜ்னூன் மாதிரி பேசுவா. இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கா கொண்டு போகிறேன், பசி அறத்தை திண்டு போட்டு இந்த ஒரு வாழைப்பழத்தை திண்டாதான் மாமிக்கு காலையில் குள்ள ராகத்தா போகும். அதுவும் சதான், கண்டிப்பாக இந்த வாழைப்பழம் தேவைதான் மாமி. இல்லைன்னா ராத்திரி ஃபுல்லாக கொசு விட்டே கேபினை நார் அடிச்சிருவியோ. நான் வேற பக்கத்தில் படுக்கிறேன், முடியல எனக்கு. மாமி சம்சா பத்திரம் மட்டும் இல்லை, ஸ்ப்ரிங் ரோல் சீட்டு இது, அதையும் எடுக்கவா? ஆமாடியா அதை எடுத்து போடு. இதே எடைய புட்டி பால் கிடக்குதான்னு பாரு. புட்டி பால் ஒரு 2 டின்னு எடுத்து போடு. நன்னாரி சர்வந்த எடுத்து போடண்டி, 2 தேங்கு பாக்கெட் 2 எடுத்து போடு. மாடி வெயில் கொண்ட நேரம்லாமா, தொண்டெல்லாம் வரட்டி எடுத்துருமே. இந்தாங்க மாமி எல்லாம் போட்டாச்சு. அடி தேங்குனால மேங்கா தாண்டி, மேங்கா ஃப்ளேவர் எடு. என்ன பலாய் ஃப்ளேவர்லாம் எடுத்து போடாத, தொண்டை பூட்டிக்கும் மாமிக்கு. ஆமாம், கூட 2 டேங்கு பாக்கெட் எடுத்து போட்டுக்கோங்க, தப்பில்லை. இல்லைன்னா நன்னாரி சர்பத்தை ஊற்றி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி கலக்கி எண்ணெயை வச்சு சாவடிச்சிருவோம். இதே டேங்குனா 5 நிமிஷம் கலக்கி விட்டு போயிடுவேன். எடுங்க செய்துள்ளத்தா. எடுக்கிறேன் மெதுவாக ஒன்றாத்தானே எடுக்க முடியுது. அவசரம் மொத்தமாக பூத்த நிற்க மாட்டேங்குதம்மா. ஆமாம், கலந்து விழுந்துடாம பாவடை பார்த்துட்டாவோ. நாய் லாகியை கரெக்டாக சொல்கிறபடி இடுப்புல சனியை நிற்கவா செய்யுது. ஒன்று வளைஞ்சிக்கிட்டுலாம் ஓடுதுமா. ஒரு பெரிய பைய கொண்டு வந்தோம் இல்லை, எல்லாரும் அப்படித்தான் செய்கிறாளோ. பைய கொண்டு வந்து காலை கடையில் கட்டிக்கிட்டு உள்ளக்கு போட்டு அப்படியெல்லாம் நடந்து போகிறாளோ. நமக்கு ஏலவா செய்யுதுமா. அடியா அந்த கடப்பாசி பாக்கெட் எடுத்து போடுடியா. மடியா கடப்பாசி இல்லைன்னா என் குடல்லாம் வெந்து புண்ணா போயிடும். அடியா அந்த இசபக்குள் பாக்கெட் எடுத்து போடு, சவர்சி எடுத்து போடு. இன்னும் எடுத்து வேற என்ன கிடக்குது பாரு, பாதம் பிசினி கீசுலாம் எடுத்து போடு கொஞ்சம். மாமி ஜம்ஜா ஒரே இருக்குது, அதை எடுக்கவா? ஆமா ஜம்ஜா ஒரே இல்லாம வைக்க முடியுமா? ஜம்ஜா ஒரே எடுத்து போடு. பால் ஊதாவை எடுத்து போடு, பால் ஊதா புடிங்கு பாக்கெட்டு இதெல்லாம் எடுத்து போடுமா. எல்லாம்
புட்டிங் எனக்கு நல்லா பிடிக்கும். 4 பாக்கெட் எடுத்து போட்டுப்போம், ஜாலியாக திங்கலாம். அடே உங்க அம்மா கறிக்கு ஏதாவது பொறுப்பிக்குதா என்ன? பெரிய மனசியா நான் தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது பார். கடைசி நேரம் வரைக்கும் உட்காந்து அதையும் தேடி தேடி எடுத்துட்டு கிடக்குறேன். அம்மா எல்லாம் ஊரில் வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. மதராசுக்கு வந்து சீப்பா வாங்கி போடுறத விட்டு போட்டு கூடுதல் விலைக்கு ஊர்ல போய் எவனாவது வாங்குவானா? உங்க அம்மா கறி ஆமகளுக்கு மட்டும் அவளுக்கு உரிய அளவும் புரியாது. எல்லாம் நம்ம தான் உசாரா பார்த்து செய்ய வேண்டியதா இருக்குது. என்ன செய்யும் எல்லாம் நம்பிய சொல்லணும். இவ்வளோ தான் முடிப்பேன்னு ஒத்தப்படியா இந்த நாள் முடிச்சு வச்சோம். இன்னும் மஜ்னூனா வந்து சேர்ந்திக்குது. வாய் இந்த வாய்க்கு தான் மூஞ்சி பியூட்டி பார்லரில் கறிவிச்சு சேர்த்து நாக்கையும் கறிக்கும் தான் நல்லா இருந்திருக்கும். அது என்ன செய்தானே எடுத்துட்டியா? எவ்வளோ நேரம்மா? எடுத்துக்கிட்டாங்க. எங்க அம்மாக்கு வயிறு ரொம்ப பொறு நீக்குதா, அதான் இசப்புக்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துக்க ஒரு கடப்பாசி சேர்த்து எடுத்துக்கடி. எல்லாம் எடுத்தீங்களா மாமி? ஈத்த பழத்தை எடுத்தீங்களா? அடியோ என்ன மாவே நல்ல நேரத்தை நினைவு காட்டினாடி பாத்தியா? ஈத்த பழத்தை முதல்ல எடுக்கணும், அதை மறந்துட்டேன். அடியே அடி எடு, ஒரு 4 கிலோ ஈத்த பழத்தை எடுத்து போடு. மடி என் குடும்பத்துக்கே காணாம போயிருமே இல்லண்டா. இதுக்குண்டா மறுக்கா வர முடியும்? இந்த எடுக்கிறேன். அழகான ஈத்த பழமாக்குது, என்ன ருசியே இது. என்ன ருசியப்பா. நேர சவுதியிலேருந்து பறச்சிட்டு வந்துட்டான்னு போலைக்குதுமா. தேன் கணிஞ்ச மாதிரி கணிஞ்சு போய் என்ன ருசியா இது. சாக்லேட் தின்ற மாதிரியே இருக்குதுங்க. ஜெய்துல்லத்தான் பாவம் கடைக்காரரு பார்த்துக்கிட்டே நான் வந்ததுலேருந்து ஒன்று அள்ளி திட்டிக்கிறியோம். ஆண்டி ஆக்கிறாதீங்க, போங்க நடங்க, சீக்கிரம் பில்லை போட்டு போவோம். இந்த குட்டி வேற ஒன்னே திங்க விட மாட்டேங்குது. நடங்கன்னு சாவட்டிக்குதுமா. சி நம்ம 4 இதை திண்டமா, ஒரு பாக்கெட்டை உள்ள போட்டோமா, ஒரு பாக்கெட்டை பில்லை போட்டோமா, நடந்துக்கிட்டே இருக்கலாம். அது உள்ள அந்த வாழாங்கொட்டை வச்சு ஈத்தப்பழத்தை எடு, அதையும் கொஞ்சம் போட்டு திண்டு பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். சரி போதும் மாமி, ட்ரெயினுக்கு நேரமாயிட்டு கிளம்புவோமா? அவ்வளோ நேரம் இங்கேருந்தே ட்ரெயினுக்கு போயிட்டோம். அடி உங்க அம்மா கையை கூப்பிடா, பில்லி எவன் போடுவான்? வேலையா அனுப்புவா, அவளை கூப்பிடா. ஆமாம், துட்டு செலவழிக்கிறதுக்கும் சாமான் வாங்குறதுக்கும் மட்டும்தான் எங்கள் அம்மாட நினைவு வரும். மாமி எங்கள் அம்மா போயிட்டோம் அவ கூட ட்ரெயினுக்கு, அதுக்கு தான் நான் அனுப்பி விட்டேன். என்ன சொல்கிறா? உங்க அம்மா கை போயிட்டோம்மா, ரொம்ப அழகு தான். அடி செய்தேன். ரெண்டு ஈத்தப்பழ டப்பா எடுத்து உள்ள வை. அவளை பாருங்க, ஆளை யாரை கெட்டு போனேன்? அவளை நின்று கட்டிட்டு போன்னு சொன்னேன். சொல்ல தகர போயிட்டா. உன் காக்கா காரனை யாரும் கூப்பிடு. உங்கள் காக்காவும் மோகம் தான் போய்க்கிறோம். அங்கே வைக்கிற லக்கேஜ்லாம் தூக்கிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவானாமா? நம்ம இங்கேருந்து டேரெக்டாக போயிட வேண்டியதான், நேரமாக வைட்டு. அடி செய்தேன். அப்போ இருக்கிறதுல கொஞ்சம் பாதி சாமானே காலி பண்ணி அங்கே வை. நான் இவ்வளோ வருவான்னு நினச்சி இவ தலையில் பிள்ளை கட்டலான்னு பார்த்தா என் மௌனை எங்கே? அடா மூசா, ஐவா அம்மாக்கு பில்லை கட்டணும். ஆமாம், கெட்ட வேண்டியதான். கெட்டினா தானே தெரியும். நாங்கள் தந்ததெல்லாம் கடைசியில் மறந்து போயிடும். நீங்கள் ஒன்றுமே தந்திக்க மாட்டியோ, நாங்கள் தான் எப்போவும் தந்துக்கிட்டே இருக்கணுமோ? மாமி எல்லாம் எடுத்தாச்சு, வாங்க நேரமாக அது கிளம்புவோம். ஆம்பளையில் 2 பேரும் மேலே போய் ஏறி படுத்துட்டாளாக்கும். நான் கீழே தான் படுப்பேம்மா. எனக்கு ஏற்கனவே குறுக்கு வளைச்சலா இருக்குது, 2 ஆப்ரேஷனு. அதனால எனக்கு ஏலாது. நான் மிடில் படுத்துக்கிறேம்மா. நானும் லோயரில் படுத்துக்கிறேங்க. நல்லா இப்போ தான் கீழே விழுந்து நான் காலை ஒடிச்சிட்டு வந்துக்கிறேன். இது சுத்தமாக ஏலாதுங்கோ மேலே ஏறுறதுக்கு. நான் இங்கே கீழே லோயரில் படுத்துக்கிறேன் ப்ளீஸ். ஃபைரோஸ் எனக்கு இந்த ஏழாவது. நான் ஒரு நாள் மிடியில் ஏறினதில் புடவையும் கொடுத்துட்டு தடமாறிடுவேன். நல்லா இப்போ நீனே உட்காந்து படுத்துக்கமாங்க உன் சீட்டில். ஒத்துரோசா ப்ளீஸ் கருணை காட்டுங்க. அவளுக்காச்சும் இப்போ ஆப்ரேஷன்லாம் நடந்து ஏழை இல்லைன்னு சொல்கிறோம், பரவாயில்லை. எனக்கும் முட்டெலாம் உடஞ்சிக்குதுங்க, கொஞ்சம் இறந்தாங்களாங்க. அடி என்ன சொல்கிற? எனக்கு இன்னும் ஏழாது. நீ வேணா போ, உங்கள் அபியத் மேலே தைக்கிறோம், அவட்ட வேணா போய் கேளு. திமுர் பிடிச்ச ஒத்தரோசா இவளே தரமாட்டிக்கிறோம். இல்லை அபியாத்மா லாத்திர போய் கேட்கணுமா? அங்கே அவன் மாமிக்காரியே போதும், குடுமையை 5 எடுத்துருவா. எங்கே சீட்டு கிடைக்க போகுது, என்ன செய்யணும்னே தெரில. மாமி அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, என்ன சீரியா? தம்பி என்ன இந்த பக்கம்லாம் வந்துக்கிறியோ போல? மாமி அங்கெல்லாம் வந்துக்கிறோ, எங்களையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறியோ போல திரும்பி. சொல்லுங்களாத்தா, எப்படி இருக்கிறியோ? நாங்கள்லாம் நல்ல சுகம்தான். அடப்பாவி தம்பி, அது கேட்கறதுக்கு இடையில திரும்பி நின்றுட்டாரு. கண்டுக்க கூட மாட்டேங்கிறானப்பா நம்மளை. ஊருக்கு கிளம்பிட்டீங்களோ மாமி? ஆமா, ஊருக்கு தான் போறோம். கமலா, நான் பதில் சொல்லிக்கிறேன். ஆமா தம்பி, உமாலாம் எங்கே வந்துட்டாளா? ஏறிட்டாளா ட்ரெயின்ல? ஆமா மாமி, ட்ரெயினில் தான் இருக்கிறோம். அவளுக்கு தான் காஃபி வாங்கலான்னு போறேன். உங்களுக்கு ஏதாவது காஃபி டீ வேணுமா? இல்ல வானா, அதுக்கு என்ன, பரவாயில்ல தம்பி. தம்பி எனக்கு ஒரு தேலை குடிக்காம நாக்கலாம் வறண்டு கிடக்குது, தொண்டையெல்லாம் காஞ்சி போயிடுது. நல்லா இப்போ வாங்கிடுவாமா? ஆமாம், எனக்கும் ஒரு கிளாஸ் பாதாம் பால் வாங்கிட்டு வா, ரம்லாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. துட்டு வேணா நான் தந்துடுறேன். சரி மாமி, 2 டீயும் 2 பாதாம் பாலும் தானே, தான் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமி வாங்க சீக்கிரம், ட்ரெயின் போயிட போகுது. அம்மா பார்த்து பத்திரமா கூட்டு போகலிமா? எங்களுக்கு தெரியும். அம்மா பார்த்து மெதுவா ஏறுங்கோ, நான் போய் தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வரேன். அடா வாப்பா, நமக்கு எந்த சீட்டா?
மூமா இப்படி வரிசையா அப்பர் மிடில் லோயர். எனக்கு புரியல. நீ என்ன படுக்கணும், நான் என்ன படுக்கணும், அதை சொல்லு. மூமா நான் மேலே படுத்துக்கிறேன் அப்பரில், அந்த மிடில்லையும் லோயர்லையும் நீங்களும் மாமியும் படுத்துக்கோங்க. தவி ஒசக்க நீயே ஏறா. ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா என்னடி இறங்குவா. ஒசக்க மாமிகறி படுவா. நீ வேணா நடுவில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். கிளவி சொன்னா நான் படுக்கணுமோ? அதில் எனக்கு என்ன பாருங்க மாமியா, எனக்கெல்லாம் அது ஏலாது. எனக்கு இந்த குறுக்கில் பிடிப்பா இது, எனக்கு இந்த அசைய முடியாது. நான் தான் வேணா பாவம் நீங்கள் லோவரில் படுக்கிறியோன்னு நான் வேணா மிடில் படுத்துக்கிறேன். அப்பருக்கு இப்பருக்குலாம் எனக்கு ஏலா. தம்பி நீ சொன்ன மாதிரி நான் படுத்துக்கிறேன் வாப்பா. மூமா நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு ஒன்று ஆஃபரில் படுத்தா என்னவா? ஹொடியில் படுவேன். அந்த பையன் பாவம் காலை ஒடிஞ்சு காலில் ஃப்ளாட் வச்சுது. அவனுக்கு தான் ஆஃபரில் யாரும் ஏலாது, அவனும் ஆஃபரில் கொடுக்க சொல்கிறேன். அப்போ டீ மிஸ் பண்ணிட்டா நீங்கள் சார் அதான் பாவம் அந்த பையனுக்கே காலில் பிளேட் வச்சு அவன் ஏலவா செய்யும். சின்ன வளர்ந்தோ கரண்டியோ வச்சுருந்தா பரவாயில்ல, பெரிய பிளேட்லாம் வச்சு இது பற்றில. ஆமாம், பிளேட்டு கரண்டி வீட்டில் இருக்கிற தட்டு மூட்டு சாமா பரண்டில் இருக்கிற சாமா எல்லாத்தையும் எடுத்து காலில் கட்ட வேண்டியதான். பாருங்க ஆளை என்னதுன்னே புரியலை. புரியாமல் இந்த வந்துட்டு அவன் சப்போர்ட் அடிக்கிறதுக்கு மாடி இப்படித்தான் நான் என் தர்மம்லாம் ஒன்றும் பார்க்காம அவோ தேவைக்கு நல்லா சப்போர்ட் அடித்து ஜிங்கு ஜாக்குன்னு போட்டுக்குருவாள்வோ. இல்லை எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறான். அவங்களுக்கும் ஒரு காலம் வருண்டியே. அவனே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். அவனே சரி மேலே படிக்க சரிங்கிறான். இவளுக்கு என்னம்மா மாமி அவனே சரின்ட்டானே, அது மாதிரியே படுத்துக்கிறேனா எனக்கு இந்த ஏழாது. பாவம் மம்மேஸ்மா மாமி. நான்லாம் எங்கள் மாமி சொன்னா எள்ளுண்டா என்னையா நிற்பம்மா. பேச்சை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறோம் மதிக்கவும் மாட்டேங்கிற பற்றிலாங்கோ. ஆமாம், எள்ளுண்டா என்னையா நிற்கிற மூஞ்ச பாருங்க. எலிப்புழுக்கையா நிற்பாய்வா மோதி பொண்ணு. அதான் நான் பார்த்தேன். எலி என்ன அம்மனமா ஓடுதுண்டு பலாயிலுக்கு வந்துக்கிறா பாரு இது கொண்டு. என்ன செய்யும் இதுக்கு சட்டியா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம தலையெழுத்தையா மாட்ட முடியும்? இல்லை உங்கள் அம்மா கறி செய்கிற வேலை தாண்டியா? இல்லை உங்கள் அம்மா கறி செய்கிற வேலை அவங்க அம்மா என்ன செய்யறா? இருக்கிற மாமி வாச்சேங்க பாவம் ஏழையில இவ்வளோ நாள் இந்த வந்த வண்டியே என்னவோ தெரியல. வாங்க நான் வீட்டில் தான் இருப்பேன். பக்கத்து வீடு தானே, ஒரு நாளைக்கு வாங்க வீட்டு பக்கம். அது போனுவோ ஃபசாத பேசுறது செட்டு சேர்றாளுவோ. நோம்புண்டு அதுண்டு இதுண்டு பார்க்க மாட்டேங்கிறாளுவோ. மடியே நான் கழுவுற பேச்செல்லாம் பேசுகிறாளுவோ. என்ன செய்யோ மட்டையிலாம் வச்சுக்கிட்டு நம்ம காலம் தள்ள வேண்டியதாக இருக்குது. வராம இப்பனா ஒரு நாளைக்கு சிறப்பாக நோம்பு திறந்துட்டு சகாரம் செஞ்சுட்டு தான் நான் போவேன். பார்த்துக்கோங்க. அம்மாக்கு ஏழுமா தெரியல, நான் வர்றேன். உங்களுக்கு அம்மாக்கு ஃபோன் போட்டு தாரேன், பேசுங்க. அப்படியா? அவன் சரி வா ஒரு நாளைக்கு பேசுவோம். உனக்கு வேடிக்கை அறுவை இலையோ? ஆமாம் மாமி, இப்போ எங்கேயும்மா போகிறது இல்லை வாப்பழம் மூத்துக்கு அப்புறம். சார் ஒரு நாள் நான் வரேன். என்ன பேசிட்டு தான் போகணும். வரேன். வாங்க வாங்க. மட்டே அபியாத்மா பற்றி நிறைய பேச வேண்டியது. வாங்க ஒரு நாளைக்கு. எங்கே அந்த வாழைப்பழ சனியத்தை காணையிலேயே? எப்படித்தானே வண்டி எடுத்துட்டு வந்தா? நான் லாஸ்ட் எனக்கு கொள்ளைக்கு வராதே. என்ன செய்வேனா? வாழைப்பழம் 25 ரூபா கொடுத்து வாங்கின முடியாது. நியாயமா எங்கே ஒழிச்சோ தெரியல பகலா போனதோ. வாழைப்பழம் இல்லைண்டா வயிறாட கதை என்ன ஆகுமோ தெரியலையே. அவைக்கு நோம்பா என்னமோ தெரியலையே. சாரு செஞ்சா ஒரு வாழைப்பழம் திங்காம நமக்கு மாதிரியா வந்து போயிட முடியே. எவன் பாப்பா? அண்ணா எங்களை கிட்ட வாழைப்பழத்தை யாராச்சும் பார்த்தீங்களோ? வாழைப்பழத்தை யாராவது எடுத்தா 2000 பேர் தந்துருங்க. முட்டை ஊதி வச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, பயிர் வீங்கிரும். ஹலிமா வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு அம்மா எங்க பாத்ரூம்லயே இருக்கிறோம். உங்கம்மா இது ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு போனாங்க, வரவே இல்லை இன்னும். என்ன சொல்றா? வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவிங்ல இருக்குது. அம்மா எங்க? அதான் சொல்றேன், என்னமோ எடுக்கிறேன்னு போனோம். ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு அறிவு இல்ல உங்ககிட்ட. ஒரு பொறுப்பா உடைச்சு அது கூட பார்க்க தெரியாதோ? நவுலிங்க. அடி அம்மா ஓடி வரோம். அம்மா அம்மா வாங்க இங்க பாருங்க, கையப்படுங்க. மடி மடக்கூர்க்க முடிச்சிட்டுமா ஏறதுக்குள்ள முடியல வாப்பா. ஏழையிலம்மா அம்மா எதுக்குமா வெளியில போனியோ? நீங்க ஏறிட்டியோன்னு நினைச்சேனா? அப்ப அங்க வாழைப்பழம் வந்துட்டு அதைத்தான் எடுக்க போவேன். ஒரு ராத்திரி நோம்பாயிருந்தா சாகர் செஞ்சு சாப்பிட்டு போட்டு வாழைப்பழம் இல்லாட்ட அம்மாக்கு இறங்காது வாப்பா. அதுக்கு தான் இவங்க போனேன். வாழைப்பழமாமா கிடைக்காது. அதுக்கு இப்படியாமா இறங்குவியோ? கை கால எப்படி அடிச்சுக்குது பாருங்க. மாமி என்னாச்சு? வாழைப்பழத்தை எடுத்தீங்களா அப்போ? ஆமா, அதை எடுக்காம விடுவேனா? இந்த பாரு குளவரசி மாதிரி வாழைப்பழம் அநியாயமா கீழே விழுந்துட்டேன். நான் கொண்டு வந்துட்டேன். என்னைய வந்து இந்த கத்துனானே, இப்போ உமாட்ட போய் கேட்கட்டுமே. மாமி தான் ஒரு வாழைப்பழ தோல் கூட கீழே விழுந்துடக்கூடாது. அவ்வளோத்தையும் பொறுக்கிட்டு வந்துருவோம். வாங்கம்மா நம்ம உள்ள போவோம். நல்லதாக போச்சு, ஏறிட்டேன்ப்பா. ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோனோன்னு நினச்சேன். என்ன வாசலே நிற்கிறீங்க? அன்னைக்கு நீங்கள் எனக்கு வாட்டர் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாட்டர் எதுவும் வேணுமா? இல்லை வேணாம், பரவாயில்ல. அம்மா வெயிட் பண்ணுறோம், நான் போகிறேன். இவன் இந்த மொழி முழிக்கிறா? என்ன வைதா மம்மி மூஞ்சு மழையில பேந்து தெரியலங்க. அடி என்னமாவே வாங்களே அவனே
ஒத்துரோசா இவ்வளோ நேரமாக சீட்டு தாங்கன்னு கேட்டேன். ஆஹா லாயர் பிரச்சனை தரவே மாட்டேன்ட்டியா. இப்போ ஆளை கண்டவனை நடிச்சிட்டு அவளுக்கு மட்டும் கொடுக்குறியா? அதுவும் அவள் போகிற வரைக்கும் காதலேற்ற மாதிரி நல்ல மனசிலோண்டு புகழ் பாடி நடிக்கிறதா. அவங்கள மிஞ்ச ஆள் கிடையாது. ஆஸ்கர் அவார்ட்லாம் உங்ககிட்ட தோத்துரும் உங்கள் நடிப்பில். அதெல்லாம் சும்மா அப்படித்தான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அது அப்பப்போ வரும் அப்பப்போ போகும். ஏன் அவளுக்கு தான் லோயர் கிடைச்சின்னு எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. எனக்கே ஒரு கோழி ஆகிடுது, நான் ஏன் கொடுக்க போறேன்? நீங்கள்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை ஒத்துரோசா. நீங்கள்லாம் வேற இடத்துல இருக்க வேண்டிய ஆள். எங்க என் அறிவுக்குலாம் நான் ஐநா சபையில இருக்க வேண்டியவா? என்ன செய்யறது? வீட்டுல முடிச்சு போட்டாலும் 8ஓ 10ஓ படிச்சதோட கல்யாணத்தை முடிச்சு விட்டாலும். ஐநா சபையெல்லாம் இல்லை, ஹைகோர்ட் வாசலில் பிச்சை எடுக்க வேண்டிய ஆள்லாம் ஐநா சபையா? வாயை பாருங்க வாயை. எல்லாம் நம்ம அறிவை பார்த்து பொறாம போயில பொங்குதுவோம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பியூட்டி பார்லர் வீடியோவை யார் யார் பார்க்கலையோ எல்லாம் போய் பார்த்து ஒரு 20 நிமிஷம் நல்ல சந்தோஷமாக வயிறு குழுங்க சிரிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ரமலான் கரீம், ரமலான் முபாரக். இந்த சங்கை மிகுந்த ரமலான் பொருட்டால நம்ம எல்லாரோட ஹலாலான ஹாஜத்திலையும் நாட்ட தேட்டங்களையும் வல்ல நாயை நிறைவேற்றி தரட்டும். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக துவா செய்கிறோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன்னு மறக்காம சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.